பாருங்கள் இந்த அவுட்புட் வந்து எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த படத்துக்கு இந்த படத்துன்னு போட்டு கேட்டார், வெள்ளை ஷேட்டாக மாற்றி அதையும் ப்ரோண்ட்லாலேயே மாற்றிட்டோம். அவரோட பழைய பட அவுட்புட்டும் இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணி படம் இடம் அவர் அந்த ஹாய் HSF வியூவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்னா, நம்மளுக்கு வியூவர்ஸ் ஒரு ஆள் வந்து டிஎம் பண்ணியிருக்காரு அவரோட அப்போட ஃபோட்டோவும் மற்றது அவரோட அப்போட தனி ஃபோட்டோன்னு இது பண்ணியிருக்காரு. 2 ஃபோட்டோவையும் கிளியர் பண்ணி எனக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டார். அதுக்கு நம்ம அதை இன்றைக்கி ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்ட்டு. இப்போ அதை தான் ஜென்ரேட் பண்ண போட போகிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களோட அப்போட பழைய படம். இதை ஃபஸ்ட்டுக்கு ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம். ஜென்ரேட் பண்ண போட்டாச்சு. இப்போ அவரோட அவுட்புட் வந்திருக்கு பாருங்கள். இந்த அவுட்புட் வந்து எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த படத்துக்கும் என்ன மாதிரி அவுட்புட்னு. அது பார்த்தீங்கன்னா பிளராக இருக்க ஃபோட்டோ ஒன்று. இதில் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு, இந்த படம் எவ்வளோ டீட்டெயிலாகவும் இருக்குன்னு ஒரு கேமராவில் பிடிச்ச மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அதையே அவர் வந்து இன்னொரு ப்ரோண்ட் ஒன்று போட்டு கேட்டார், வெள்ளை ஷேட்டாக மாற்றி அதையும் ப்ரோண்ட்லாலேயே மாற்றிட்டோம். இப்போ அந்த ஃபோட்டோவும் பாருங்கள், அந்த ஃபோட்டோ அவுட்புட்டும் நல்லாவே வந்திருக்கு. மாற்றியாச்சு. பேக்ரவுண்ட் அதெல்லாம் சேர்ந்து ஜென்ரேட் பண்ணியே இது அவ்வளோத்தையும் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் அவரும் அப்பாவும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ தந்திருக்காரு. அதையும் ஜென்ரேட் பண்ண போடுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. அதையும் ஜென்ரேட் பண்ண போட்டாச்சு. இப்போ அதோட அவுட்புட்டையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது அவரும் அப்பாவும் இருக்க மாதிரி அதை ஜென்ரேட் பண்ணி ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ரைட், இந்த பாருங்கள். இப்போ இதில் அவுட்புட்டை பாருங்கள். அவரோட பழைய பட அவுட்புட்டும் இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணி படம் இடம் அவர் அந்த சொன்ன மாதிரி அப்பட வெள்ளை ஷேட்டாக மாற்றி அதே மாதிரி பேக்ரவுண்டும் அவர் வீட்டில் இருந்த மாதிரி எடுத்தது வேறு பேக்ரவுண்ட் மாதிரி இதே ஒரே கிளிக்கில் ஒரே ஒரு ப்ரோண்ட் போட்டு பண்ணி எடுத்தது. பார்த்தீங்கன்னா இந்த படமும் கிளாரிட்டியை பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் ப்ளர் ஆகி கம்மி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டீட்டெயில்ஸாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ப்ரோண்ட் வேணும்னா கமெண்ட்டில் ப்ரோண்ட்னு போடுங்க. நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன் ப்ரோண்ட்டை. தேங்க்யூ.